இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் எபிசோட்ல முத்தரசி போட்ட மிகப்பெரிய சதி திட்டத்தை ஐயனார் எப்படி முறியடிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல நேத்து நடந்த கல்யாணத்தோட தொடர்ச்சியா ரொம்பவே ரொமாண்டிக்கான காட்சிகள் தான் இருந்துச்சு. ரூம்குள்ள நிலாவும் சோழனும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சோழன் முழிச்சு பார்த்துட்டு தன்னோட அழகான மனைவியை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. செல்போனை எடுத்து நிலா கூட நிறைய செல்பி எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரமா அவங்க முகத்தையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. இதை பார்க்கும் போது ஐயனார் தன்னோட குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாருன்னு நமக்கு தோணுது. செல்வி எப்பவுமே குடும்பத்தோட ஒற்றுமைக்காக பாடுபடுறவங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சோழன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதை பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் சோழன் மெதுவா எழுந்து ரூமை விட்டு வெளிய வராரு. அங்க பாண்டி மற்றும் அண்ணன் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு பாம்பு வந்திருக்கு, அத பிடிக்க ஆள் சொல்லியிருக்கோம், கவனமா இருன்னு பாண்டி சொல்றாரு. இதை கேட்கும் போது அந்த பாம்பு சாதாரண பாம்பு இல்ல, இந்த குடும்பத்தை அழிக்க முத்தரசி மனசுல வச்சுட்டு இருக்கிற அந்த விஷ எண்ணம் தான்னு நமக்கு நல்லாவே புரியுது. முத்தரசி எப்படியாவது இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க. அப்போ சோழன் தன்னோட அண்ணன் கிட்ட ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. நிலா தான் இப்போ என் உசுரு, என் சந்தோஷம் எல்லாமே அவ தான், நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உருகி பேசுறாரு. சண்முகம் எப்பவுமே குடும்ப கௌரவம் பாரம்பரியம்னு ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. ஆனா சோழன் இவ்வளவு பாசமா இருக்கிறதை பார்க்கும் போது சண்முகம் கோபப்படுவாரோன்னு நமக்கு ஒரு பயம் வருது. அண்ணன் கிட்ட பேசிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு சோழன் மறுபடியும் ரூம்குள்ள போறாரு. அங்க நிலா முழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோழன் நிலாவை பார்த்து பல் தேய்ச்சியா இல்லையான்னு ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே கலாய்க்கிறாரு. ஆனா நிலா ரொம்பவே பயந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. வெளிய வந்து குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களை எல்லாம் எப்படி முகம் கொடுத்து பார்க்க போறோம்னு ரொம்ப வெட்கப்பட்டு தயங்குறாங்க. அவங்க தயங்குறதை பார்த்தா சண்முகம் கண்டிப்பா ஏதோ சொல்ல போறாருன்னு நிலாவுக்கு உள்ளுணர்வு சொல்லியிருக்கு போல. ஆனா சோழன் நிலாவுக்கு ரொம்ப தைரியம் சொல்றாரு. நீ வா, நான் பாத்துக்கிறேன், நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிக்கிட்டு வெளியே வராரு. இந்த எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான விஷயம் என்னன்னா, சோழன் தன்னோட அண்ணன் கிட்ட நிலாவை பத்தி உருகி பேசுனது தான். ஐயனார் எப்படி தன்னோட அன்பானவங்களுக்காக எதையும் செய்வாரோ அதே மாதிரி சோழனும் நிலாவுக்காக எந்த எல்லைக்கும் போவாருன்னு நமக்கு புரியுது. குடும்பத்துக்காக செல்வி எவ்வளவு பெரிய வலிகளை தாங்கிட்டு அமைதியா இருக்காங்களோ அதே மாதிரி இப்போ நிலாவும் குடும்பத்துக்காக தன்னை மாத்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நிலா பயந்துட்டே வெளிய வரும்போது முத்தரசி என்ன சதி திட்டம் பண்ணி வச்சிருக்காங்க. சித்ரா இதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது தான். சித்ரா எப்பவுமே அநியாயம் நடந்தா சும்மா இருக்க மாட்டாங்க, ரொம்ப கோபமா பொங்கி எழுந்துடுவாங்க. இப்போ நிலா வெளிய வரும்போது ஒரு பெரிய புயல் அடிக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. இன்னைக்கு எபிசோட்ல சோழனும் நிலாவும் சேர்ந்து ரூமை விட்டு வெளிய வந்து எல்லாரையும் பார்க்க வரதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னா, கண்டிப்பா சண்முகம் நிலாவை பார்த்து அவங்களோட பழக்கவழக்கங்களை பத்தி ரொம்ப கண்டிப்பா கேள்வி கேட்பாரு. அப்போ முத்தரசி அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி ஐயனார் மற்றும் செல்வி மனசை கஷ்டப்படுத்த ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஐயனார் சும்மா இருப்பாரா? கண்டிப்பா முத்தரசியோட திட்டத்தை முறியடிச்சு செல்வியை காப்பாத்துவாரு. அதே சமயம் சித்ரா கோபப்பட்டு முத்தரசிக்கு நேருக்கு நேரா பதிலடி கொடுப்பாங்கன்னு நாம உறுதியா எதிர்பார்க்கலாம்.